10th மேக்ஸில் லெசன் 3ல உள்ள வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 5 மார்க்கு. எக்ஸசைஸ் 3.13ல் 5th கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் கொடுத்து இதோட ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. அதாவது மூலங்கள் மெய் மற்றும் சமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா இதான் ஆன்சர்னு கொடுத்துட்டாங்க. இந்த ஆன்சர் வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, இதில் வந்து ஏபிசி ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. ஏங்கிறது இந்த எக்ஸ் பவர் 2க்கு முன்னாடி என்ன இருக்கோ அதான் வந்து ஏ. அப்போ சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. அடுத்து பிங்கிறது எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதான் பி. இப்போ -2 ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி. அடுத்து ரிமைனிங் டேர்ம் வந்து சி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். மூலங்கள் மெய் மற்றும் சமம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் ஃபார்முலா. டெல்டாங்கிறது என்னது? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பிக்கு போல் இந்த டேர்ம் -2 ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி அதுக்கு ஸ்கொயர் மைனஸ் 4ac 4 அப்படியே போட்டுக்கோங்க. ஏங்கிறது சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. அடுத்து சிங்கிறது பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஈக்குவல் டு 0. இப்போ இதை வந்து ஸ்கொயர் பண்ண போகிறோம். -2 ஸ்கொயர் பண்ணால் +4. இதை அப்படியே போட்டுக்கோங்க. ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி அதுக்கு ஸ்கொயர். ரெண்டையும் வந்து தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணுறோம். அடுத்து இங்கே -4. இது ஃபஸ்ட்டு உள்ள ஒன்று மல்டிப்ளை பண்ணுறோம். அதற்காக இந்த சி ஸ்கொயர் வச்சு இது ரெண்டையும் பெருக்கிறோம். அடுத்து இதை வச்சு இது ரெண்டையும் பெருக்கணும். இப்போ சி ஸ்கொயரையும் பி ஸ்கொயரையும் பெருக்கணும்னா பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். அடுத்து இது ரெண்டையும் பெருக்கும்போது மைனஸ் ஏ சி ஸ்கொயருக்கு இங்கே ஒரு சி இருக்கு. மைனஸ் ஏ சி பவர் 3. அதுக்கடுத்து இதை வச்சு இதை பெருக்கிறோம். மைனஸ் ஏ பி பவர் 3. அடுத்து இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இங்கே இருக்குது ஏ, இங்கே ஒரு இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் பிசி ஈக்குவல் டு 0. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, ரெண்டுலேயுமே வந்து 4 இருக்குது. அதனால் டிவைடட் பை 4 டிவைட் பண்ணிடுங்க. அப்போ என்ன வரும்? இங்கே இது மட்டும் தான் இருக்கும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி ஹோல் ஸ்கொயர். இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா? ஸோ மைனஸ் உள்ள போகும்போது இது எல்லாத்துக்கும் சிம்பிள் மாற்றணும். அப்போ இது வந்து ப்ளஸில் இருக்கிறதுனால மைனஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். இது மைனஸ்னா ப்ளஸ் ஏசி பவர் 3. இது மைனஸ்னா ப்ளஸ் ஏபி பவர் 3. இது ப்ளஸ்னா மைனஸ் ஏ பவர் 2 பிசி ஈக்குவல் டு 0. இப்போ அடுத்து இதை வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணணும், அப்புறம் ப்ளஸ் போட்டு இதை ஸ்கொயர் பண்ணணும், அப்புறம் மைனஸ் போட்டு 2ab. ஸோ ஃபஸ்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணுறோம். ஏ பவர் 2 ஸ்கொயர் பண்ணால் ஏ பவர் 4 ப்ளஸ் அடுத்து இதை ஸ்கொயர் பண்ணுங்கள். பிசின்னு 2 இருக்கிறதுனால ரெண்டையும் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணணும். அப்போ பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். அடுத்து நமக்கு இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸ் போட்டுக்கோங்க. 2ab இது 3 இப்படி பெருக்கி எழுத போகிறோம். 2a ஸ்கொயர் பிசி. மித்தெல்லாம் அப்படி எழுதிக்கோங்க. மைனஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ சி பவர் 3 ப்ளஸ் ஏ பி பவர் 3 மைனஸ் ஏ ஸ்கொயர் பிசி இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதில் பாருங்கள், ஏ பவர் 4 அப்படியே வச்சுக்கோங்க. பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிரும். அதுக்கடுத்து -2 ஏ ஸ்கொயர் பிசி இது -1 ஏ ஸ்கொயர் பிசி. அப்போ இது -2 இது -1. அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் -3 ஏ ஸ்கொயர் பிசி. இனிமேல் எனக்கு இதை வந்து அப்படியே எழுதிக்கோங்க. ப்ளஸ் ஏ சி பவர் 3 ப்ளஸ் ஏ பி பவர் 3 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எல்லாத்துலேயும் பாருங்கள், ஏ இருக்குது, ஏ இருக்குது, ஏ இருக்குது, ஏ இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் ஏ காமனாக வெளியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இங்கே என்ன இருக்கும்? ஏ பவர் 3 இருக்கும். இங்கே வந்து -3 ஒரு ஏ நம்ம எடுத்துட்டோம். அப்போ வந்து ஏபிசி மட்டும் இங்கே இருக்கும். இங்கே ஏ எடுத்ததுனால சி பவர் 3, இங்கே ஏ எடுத்ததுனால பி பவர் 3 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இப்போ இது ஏ வந்து தனியாக வெளியில் இருக்கா, அது வந்து தனித்தனியாக பிரித்து எழுத போகிறோம். அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் இதை அப்படியே பிரித்து எழுதுங்க. ஏ கியூப் மைனஸ் 3abc அடுத்து ப்ளஸ் சி கியூப் ப்ளஸ் பி கியூப் இஸ் ஈக்குவல் டு 0. இதையும் தனித்தனியாக பிரித்து எழுதியாச்சு. அப்போ ஏசி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது ஒரு ஆன்சர். அப்படி இல்லைன்னா இதில் என்ன செய்ய போகிறோம்னா இதை மட்டும் அங்கே கொண்டு போயிருங்க. ஏ கியூபு அடுத்து ரெண்டாவது பி கியூபு அடுத்து சி கியூபு இஸ் ஈக்குவல் டு இது அங்கே போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ் 3abc. ஸோ நம்ம கேட்டிருக்க ஆன்சர் வந்து கொண்டு வந்தாச்சு. இப்போ லாஸ்ட்டில் ஹென்ஸ் ட்ரூ. ஸோ
ஸோ இது வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் கொடுத்துருக்கனால டெல்டா இஸ் ஈக்குவல் 0, அதாவது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac = 0 அப்படிங்கிற ஃபார்ம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை நம்ம அப்ளை பண்ணோம்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம்.